ஓம் முருகா போற்றி. நல்லதே நடக்கட்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கடினமான உழைப்பு பலன் தரும் காலம். எங்கும் எதிலும் நீ பின்பற்றும் நேர்மையால் நீ மேன்மையடையப் போகின்றாய். உன்னை யாரும் இழக்க தயங்குவார்கள். உன் நம்பிக்கைக்கான வார்த்தைகள் பலருக்கும் ஆறுதலை தரும் ஒன்றாக இருக்கும். இப்படி நீ தேடி தேடி வளர்த்து கொண்ட நற்பண்புகள், நீ என்னை சரணடைந்த பின்பு உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள், உன்னை உயர்த்தும் தகுதியை நீ வளர்த்து கொண்டாய். நீ மென்மேலும் உயர்வாய். அதற்கான சூழலை நான் உனக்கு உருவாக்கி தந்துள்ளேன். எண்ணத்தில் எதிர்மறையின்றி அவைகளை உற்று பார்த்து கொண்டே இரு. எல்லாம் உனக்கு நன்மையாக மாறுவதை நீயே காண்பாய். நல்லது நடக்கும். எதை நினைத்தும் நீ பயப்படாதே. இந்த பழனி முருகன் உன் அருகிலேயே இருக்கின்றேன். அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு. உன் ஒவ்வொரு பிரச்சனையும் தீரப்போகிறது. நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். சுகமான செய்திகள் உனக்கு தேடி வரும். இது பழனி ஆண்டவனின் அருள் வாக்கு. இந்த பழனி முருகன் நான் உனக்குள்ளே வந்து உன் வீட்டிற்குள்ளே தங்கி உனக்கான வேண்டியது எல்லாவற்றையுமே செய்து தரப்போகிறேன். உன் வீட்டில் விருந்தினராக நான் வரப்போகிறேன். செல்வ செழிப்புடன் நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன். அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் என எல்லாமே பூத்து குலுங்க போகிறது உன் வீட்டில். சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகின்றது உன்னுடைய வீட்டில். எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருப்பதற்கு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். காலம் என்பது ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நாம் கருதக்கூடாது. அதே நினைப்பிலேயே நாம் வாழ்ந்து கொண்டும் போகக்கூடாது. காலம் என்பது அதற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும். தக்க சிம்மாசனங்களும் கண்மறைவாகிவிடும். அதிகாரங்கள் எல்லாம் மறைந்து போகும். செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும். கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும். அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா? ஆகையால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். விதையை அப்படி விதைத்து கொண்டால் பலன் நிச்சயம் கிடைக்கும். கிடைக்காமல் போகாதே. என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன? தானம் செய்தது வீண் போகாது. ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது. நாம் செய்யும் உதவி வீணாகாது. நல்ல சொற்கள், நாம் பேசும் நல்ல சொற்கள் வீணாகாது. நாம் செலுத்தும் அன்பானது வீணாகாது. தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாகும். இப்படி நாம் சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும். உயர்ந்த கதியை நமக்கு நல்கும். ஆகையால் பிரம்ம ஞானத்தினால் பெறும் பிராப்தியை இவ்விதமாகவும் பெற முடியும் என்பது உனக்கு தெரிய வேண்டும். எனது சொற்களை நீ மறந்துவிடக்கூடாது. உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என் முன்னால் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று உனது கர்ம வினிகள் அனைத்துமே எரிக்கப்பட்டுவிடும் என்பதை நீ நம்ப வேண்டும். நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும். உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிகழ்வுக்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய். அந்த நல்ல நிகழ்வும் இப்போது நடக்கப் போகிறது. அதுவும் நிச்சயம் நிகழப்போகிறது. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடந்து கொண்டே இருக்கப் போகிறது. சந்தோஷமாகவே அதை நீ அனுபவிக்கப் போகிறாய். பலருக்கு பலர் அறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிந்திருக்காய்தானே? நானே உனக்கும் அப்படித்தான் செய்வேன். உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னேனா? உனக்கான அற்புதங்களை நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அதை பெற்றவுடன் நீ மகிழ்ச்சியுடன் என் கோயிலுக்கு வர நீ தயாராக இரு. உன் வீட்டின் விருந்தினராக நான் வந்து கொண்டிருக்கிறேன். செல்வ செழிப்புடன் நலமுடன் உன் குடும்பம் களை கட்டப் போகிறது. நான் எப்போதும் உன்னுடன் இருந்து உன்னை நல்வழியில் அழைத்துச் செல்லவே நான் இப்போது வந்து கொண்டிருக்கிறேன். என் அழைப்பை எதிர்பார்த்து நீ காத்திரு. நிச்சயம் நான் வருவேன். அன்று முதல் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் கொடுத்து உன் வீட்டில் நிரந்தர விருந்தினராகவே இருக்கப் போகிறேன். செல்வ செழிப்பு அன்று முதல் உன் வீட்டில் பல மடங்காக பெருகும். உன் குடும்பம் எந்த கவலையுமின்றி சந்தோஷமாகவே இருக்க நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நல்லது நடக்கும். வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கின்றாயா? உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா? உனக்குள்ளேதான் நான் இருக்கின்றேனே. நான் உன் அருகிலேயே தான் இருக்கின்றேன். நான் உன் கண்களுக்கு புலப்படவில்லையா? என்னை நீ மறந்து விட்டாய், உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் கூறவில்லை. என்னை நீ மறந்து விட்டாய் என்றுதான் கூறுகிறேன். ஏனென்றால் அந்த மாயை என்ற வலைக்குள் நீ சிக்கிக் கொண்டு விட்டாய்.
அதனால்தான் நான் உன் கண்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நானோ உன்னை சுற்றி எல்லா புறமும் உன்னை நோக்கியே நான் வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை பாதுகாத்து கொண்டு உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் கூறவில்லை. அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய். ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே நீ உன்னிடம் இருக்கின்றது. நான் உங்களிடத்தில் புலம்ப கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழும்புகிறது. நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா? முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதிக்கப் போகிறாய் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். அதனால் ஒன்றுமே கிடையாதே. முடிந்தது விட்டது. அதை திருப்பி பெற முடியுமா? ஆகாது அல்லவா? அதை நான் உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன். அதை நீ புரிந்து கொள். என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும். நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள், எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்க வேண்டிய நாள். ஒவ்வொரு நாளும் அதை நீதான் தயார் செய்து கொள்ள வேண்டும். தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றுமில்லையே. அர்த்தமற்ற புலம்பலால் மன அமைதியையும் நிம்மதியை மட்டும்தானே நீ இழந்து கொண்டிருக்கின்றாய். அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும்? எனக்கு வழிகாட்டுங்கள். என் விழிப்புடன் தன்னம்பிக்கையுடன் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அதை நீ புரிந்து கொள். புலம்பிக் கொண்டே இருப்பதால் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் சரியாகுமா என்றால் கிடையாது. அதற்கான தீர்வை தேடி நீ போக வேண்டும். எது செய்தால் அது நல்லபடியாக முடியும் என்று நீ கிடைக்க வேண்டும், தேட வேண்டும். நிதானமாக செயல்பட, அவசரப்படாதே. ஒன்றும் ஆகப் போவது கிடையாது. நிதானமாக யோசித்து அதற்கான தீர்வை நீ தேடிக்கொள். முடியாவிட்டால் என்னிடம் என் உதவியை தேடி வா. நிச்சயம் நான் உனக்கு உதவி புரிகின்றேன். நீ மறந்து விட்டதால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் கண்ணுகளுக்கு தெரிகின்றன. நீ என்னை ஒரு நொடி நினைத்தால், என் பெயரை சொல்லி கூப்பிட்டால் அந்த பிரச்சனை எல்லாம் காணாமல் போய்விடும். நீ நினைத்ததை விட அதிகமாகவே ஜெயிப்பாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. வெற்றி என்ற தீபம் உன் அருகிலேயே எப்போதும் எரிந்து கொண்டிருக்கின்றது. நீ விழும் போதெல்லாம் நான் உன்னை தாங்கி பிடிக்க, நீ மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்க, உன் அருகிலேயே, உன் பக்கத்திலேயே உன்னுடைய அப்பா நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும். என் நாமத்தை சொல். துன்பம் வரும்போது மட்டும்தான் நீ என்னை நினைக்க வேண்டும் என்று கிடையாது. எப்போதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் என்னை மறக்காமல் என்னை கூப்பிடு. உன்னுடைய சந்தோஷத்திலும் நான் பங்கெடுத்துக் கொள்கிறேன். துன்பத்தை மட்டுமே நீ எனக்கு கொடுக்காதே, சந்தோஷத்தையும் நீ எனக்காக வைத்திரு. துன்பத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். நீதான் அதை தேடி தேடி சென்று அதை வாங்கி கொண்டிருக்கின்றாய். அதனால் நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காமல் இனி நடக்கப் போவது எப்படி சரியாக நடக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை நீ எடுத்துக்கொள். நிச்சயம் அது நன்மையாக முடிக்கும்படி நான் உனக்கு அமைத்து தருகிறேன். என்னை கூப்பிடு, நான் வருகிறேன் உன்னுடைய உதவிக்கு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மறந்து விடாதே, உதாசீனப்படுத்தி விடாதே. என்னை நினைத்துக் கொண்டே இரு. என் நாமத்தை நீ ஜபித்துக் கொண்டே இரு. நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும். உன்னுடைய மனதில் எப்பொழுதும் அன்பை மட்டுமே வைத்துக்கொள். பாசத்தை மட்டுமே நீ வைத்துக்கொள். எதற்கும் நீ அஞ்சக்கூடாது. உன்னுடைய மனதில் நீ பயமே கொள்ளக்கூடாது. சோர்வு, கவலை, விரக்தி எல்லாம் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் இரு தங்கமி. ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக நீ வீணாக்கி விடாதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல உன்னிடம் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரித்துக் கொண்டிருக்கின்றாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்ததான் நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க நீ வழி கேட்டுக் கொண்டிருக்கின்றாய். முதலில் துயரங்களை நினைத்து நீ கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும். என் பிள்ளையான உன்னை காக்கவே நான் போராடி கொண்டு வருகிறேன். நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அது உனக்கு தெரியாது. நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதனுடைய சிறு பகுதி மட்டுமே.
வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே தங்கமே. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்த நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன். உன்னை எப்போதும் என் நெஞ்சில் வைத்து நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் உனக்கு தருகிறேன். கவலைப்படாமல் மனம் தளராமல் சந்தோஷமாகவே இரு. எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. ஒவ்வொரு நாளையும் என் மீது பாரத்தை போட்டு நீ தொடங்கு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். இன்று முதல் நான் உனக்கு நேரடியாகவே பதில்களை தருகிறேன். அதன்படி நீ நடந்து கொள். உன்னுடைய சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தருவதற்காக பல ரூபங்களில் நான் உனக்கு உதவி புரிய வந்தேன். ஆனால் நீயோ என்னை கண்டு கொள்ளவில்லை. காணாமல் தவித்துக் கொண்டிருந்தாய். வருவாரா வரமாட்டாரா என்னுடைய அப்பா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய். அதனால்தான் நானே உனக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த கடிதத்தை எழுதியிருப்பது போல அதன்படியே நீ நடந்து கொள். உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன் பிரச்சனைகளுக்கும் நல்ல பதில் கிடைக்கும். உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்கப் போகின்றேன். நீ நியாயத்தை வழங்குவதற்காக என்னிடம் வந்து மன்றாடி வேண்டிக் கொண்டாய் அல்லவா? அதை தருவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன். உன்னை எப்போதும் என்னுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன்னை பார்க்கவில்லை, மௌனமாக இருக்கின்றேன், ஏதும் எனக்கு பதில் சொல்லவில்லையே என்று என் மீது நீ கோபத்தில் இருப்பது எனக்கு புரிகின்றது. நான் மௌனமாக இருப்பதற்கு கூட இதுதான் காரணம். இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் பரிசீலித்திருக்கிறேன்.
இனியும் பரிசளித்துக் கொண்டே இருப்பேன். இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும். நீ தளராதே. மற்றவர்கள் உன்னை வசிப்பாடினாலும் நீ கலங்காதே. யாரை பற்றியும் நீ பேசாதே. உன்னுடைய கோபத்தை மட்டும் நீ குறைத்துக்கொள். உன் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி நான் அமைத்து தருகின்றேன். உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் லட்சை என்று நீ பதித்து விட்டாய். விரைவில் அதில் ஓவியமாய் நீ பயணிக்கப் போகின்றாய். இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் வந்து நின்றாயல்லவா? என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் கேட்டாயல்லவா? அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன். உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். வெற்றி பாதையில் நீ நடை போடுவாய். உன்னை விட்டு நான் விலகப் போகிறேன் என்று யார் சொன்னது? நான் விலகவே மாட்டேன். நீயே என் மீது கோபம் கொண்டு விலகி போனாலும் நான் உன் கைப்பிடித்து என் அருகிலேயே எப்போதும் வைத்துக் கொள்வேன். என்னை விட்டு நீ விலகிச் சென்று விட்டாய், மாயை என்ற எதிர்மறை உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும். பிறகு உன் வாழ்க்கையே இருண்டு போய்விடும். அதற்காகத்தான் நீ எனக்குள்ளே பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று நான் உன் கைப்பிடித்து உன்னை என் அருகிலேயே வைத்துக் கொள்கின்றேன். என்னால் எல்லாவற்றையும் உன்னிடம் முழுவதுமாக சொல்ல முடியாது. நான் மௌனமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதற்கு நீயும் ஒரு காரணம். எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற 1000 வழிகள் இங்கு எல்லோருடைய மனதிலும் உண்டு. ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றார். அனுபவமோ ஒரு நல்ல பள்ளிக்கூடம். ஆனால் அதன் கட்டணம்தான் அதிகம். சந்தோஷத்தில் கை குலுக்கும் 5 விரல்களை விட கஷ்டத்தில் கண் துடைக்கும் ஒரு விரலே மேலானது. அது போலத்தான் உன்னுடைய ஒரு விரலாக நான் இருக்கின்றேன். உன் கஷ்டத்தை துடைப்பதற்காக நான் அந்த விரலாக இருக்கின்றேன். உன் விரலை நம்பாமல் யாரையோ நீ நம்புகின்றாயே. சில நேரம் கண்ணீரை துடைக்க யாரையோ நீ தேடுகின்றாயே. உனக்குள்ளே உன்னிடமே நான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விட்டாயா? ஏன் இவ்வாறு செய்கின்றாய்? உன்னை நான் மறக்க மாட்டேன். உன்னை விட்டு நான் போகவும் மாட்டேன். உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் துடைப்பதற்கே நான் இருக்கின்றேன். நீ என் மீது கோபப்பட்டாலும் சிலவற்றை தான் என்னால் சொல்ல முடியும். முழுமையாக சொல்ல முடியாது.